ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை நன்கு அறிந்திருக்கின்றன. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்கியிருக்கும் இறை இல்லங்களான என் உறவுகளே, என் நண்பர்களே, இன்று நாங்கள் பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிறு வாரத்திற்குள்ளே கடந்து செல்கின்றோம். மரணத்திலிருந்து வெற்றி வீரனாக உயிர்ப்பின் வழியாக மீட்பினை பெற்று தந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடனிருப்பையும் அவரது இறை இரக்கத்தையும் அவரது பிரசன்னத்தையும் சிறப்பாக அவரது வழிகாட்டல் வழித்துணையும் இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக அனுபவிப்பவர்களாக இருக்கின்றோம். இன்றைய வாசகங்களை சற்று ஆழமாக சிந்திப்போமானால், இன்றைய ஞாயிறு வாசகங்களுடன் தொடர்பு உடையதாக தவக்காலத்திலே 4வது ஞாயிறாகிய கௌடாத்தே சண்டே என்று அழைக்கின்ற மகிழ்ச்சியின் ஞாயிறு, அத்தோடு குருத்தோலை ஞாயிறு, இந்த 3 ஞாயிறுகளுக்கும் இடையிலே ஒரு நெருங்கிய இறையியல் தொடர்புகளை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அந்த வகையிலே முதலாவதாக கௌடாத்தே சண்டே என்று அழைக்கப்படுகின்ற மகிழ்ச்சி ஞாயிறு அன்று ஆண்டவர் இயேசு மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் மக்கள் முன்னிலையில் அவர் எருசலேமில் நுழைகின்றார். அதே போன்று குருத்தோலை ஞாயிறு அன்று கழுதை குட்டியின் மீது ஆண்டவர் இயேசு மக்கள் ஓசானா ஓசானா என்று பாடிக்கொண்டே செல்ல ஆண்டவர் இயேசு அவர்கள் முன்பாக எருசலேமில் நுழைகின்றார் ஒரு மீட்பினை நோக்கி. அதே போன்றுதான் இன்றைய வாசகங்களும் நல்ல ஆயன் என்னும் துணைப்பொருளில் ஒரு கருப்பொருளில் ஆண்டவர் இங்கு மத்தியிலே முன்பாக செல்கின்றார். அவருடைய மந்தைகளாய எமக்கு அழைப்பை விடுக்கின்றார். இன்றைய வாசகங்களை சற்று ஆழமாக நான் சிந்திக்கும் போது எனக்குள்ளே எழும் ஒரு கேள்வி, நல்ல ஆயன் என்றார் யார்? நல்ல ஆயனின் பணி என்றால் என்ன? நல்ல ஆயன் போலி ஆயன் என்றால் யார்? முதலாவதாக நல்லாயன் என்றால் யார்? நல்லாயன் என்பவர் நல்ல மேய்ச்சன், ஒரு வழி நடத்துனர், வழிகாட்டி, இவ்வாறு பல பொருள் கொள்ளலாம். அதே போன்று நல்ல ஆயனின் பணிகள் என்னவென்றால் தனது மந்தைகளை நன்கு அறிந்தவராகவும் தனது மந்தைகளின் குரலை தனித்தனியே புரிந்தவராகவும் தனது மந்தைகளின் தேவைகளை அறிந்தவராகவும் விசேட விதமாக தனது மந்தைகளுக்காக தன்னையே தியாகம் செய்வராகவும் இருக்கக்கூடியது. அதே போன்று நல்லாயன் போலியாயன். நல்லாயன் என்பவர் தனது மந்தைகளுக்கு முன்பாக செல்பவர், எப்போதும் நேரிய பாதையிலும் உண்மையின் வழியிலும் பசும்புல் வழியிலுமாக தன்னுடைய மந்தைகளை வழிநடத்தி செல்பவராக காணப்படுகின்றார். அதே போன்று போலி ஆயன் என்பவர் தனது மந்தைகளை ஏனோ தானோ என்று வழிநடத்துபவராகவும் தனது மந்தைகளை புட்புதரிலுமாக தீய வழியிலும் வழிநடத்துவராக காணப்படுகின்றார். இன்றைய காலகட்டங்களிலே யாரெல்லாம் நல்ல ஆயனாக செயற்படுகின்றார்கள் எம்மத்தியில் என்று பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்தை எடுத்து பார்ப்போமானால், கணவன் மனைவி, கணவன் தன் மனைவியையும் மனைவி தன் கணவனையும் நல்ல வழித்துணையாகவும் வழிகாட்டியாகவும் வழி நடத்தும் போது, அதே போன்று தாய் தந்தையர் தனது பிள்ளைகளை வழி நடத்தும் போது, தனது பிள்ளைகளை நேரிய வழியில் வழி நடத்தும் போது, அதே போன்று ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை வழிகாட்டியாக இருக்கும் பொழுது, அதே போன்று சிறப்பாக எமது சமூகத்திலே பங்கு குழுமத்திலே குருவானவர் தங்களது மக்களை தனக்கு வழங்கப்பட்டுள்ள மக்களை ஒரு நேரிய பாதையை வழிநடத்துவராக காணப்படுகின்றார்கள். இவர்கள் யாவரையுமே நாங்கள் நல்ல ஆயனாக பார்க்கக்கூடியதாக உள்ளது.